நேற்றைய தினம் நடைபெற்ற பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்த நிலையில் தொடர்ந்து இன்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அங்கு நேரில் சென்று இறந்தவர்களின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களின் சிகிச்சை முறை குறித்தும் அவர்களிடமும் நலம் விசாரித்து வரக்கூடிய நிலையில் இது குறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்புள்ளதா? அவர்கள் சிகிச்சை பெறுபவர்களிடம் நலம் விசாரித்து வருகிறார்களா? மருத்துவர்களிடம் கேட்டு வருகிறார்களா? அங்கு என்ன நடக்கிறது? கரூர் அரசு மருத்துவமனையில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நபர்களின் உடலுக்கு துணை முதலமைச்சர் தற்போது மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய பிறகு இந்த உயிரிழந்த நபர்களுடைய குடும்பத்தாருக்கு ஆறுதலை தெரிவித்து வருகிறார். அதனை தொடர்ந்து மருத்துவமனையில் தற்பொழுது அந்த இறந்தது சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில அவர்களுக்கு வழங்கக்கூடிய சிகிச்சை முறைகளும் அதே போல தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த நபர்களின் சிகிச்சை விவரங்களையும் அவர் தொடர்ந்து கேட்டு இருக்கிறார். அதனாகவே முன்னதாகவே முதலமைச்சர் நேரடியாகவே அங்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய உயிரிழந்த நபர்கள் அஞ்சலி செலுத்தி மருத்துவமனையில் ஒரு ஆலோசனை கூட்டம் மேற்கொண்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் சிகிச்சைகள் வழங்க வேண்டும் என ஏற்கனவே முதலமைச்சர் அறிவுறுத்திய நிலையில் துபாய் பயணத்தை பாதையை முடித்துக் கொண்டு தற்பொழுது கரூர் வந்திருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உயிரிழந்த நபர்களின் உடல்களுக்கு தற்பொழுது அஞ்சலி செலுத்தி வருகிறார். இந்த நிலையில் தான் தொடர்ச்சியாகவே அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்களையும் நேரடியாக சந்தித்து அவர் ஆறுதலை கேட்க இருக்கிறார். நேற்றைய தினம் கூட்ட நெரிசலுக்கு உயிரிழந்த நபர்களின் உடலுக்கு தற்பொழுது துணை முதலமைச்சர் அஞ்சலி செலுத்திய பிறகு தொடர்ச்சியாக இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது என நேற்றைய தினம் அந்த பாதிக்கப்பட்ட உயிரிழந்த நபர்களுடைய உறவினர்களும் அவர் கேட்டறிந்து அவர்களுக்கு ஆறுதலையும் தெரிவித்து வருகிறார். அதாவது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர், 9 குழந்தைகள், 13 ஆண்கள், 17 பெண்கள் என ஒட்டுமொத்தமாக 37 பேர் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். தமிழகம் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவுமே சோகத்தில் ஆழ்த்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு தொடர்பாக ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் தற்போது நேரடியாக கரூர் அரசு மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த நபர்களின் ஆறுதல் தெரிவித்து இந்த சம்பவத்தில் உயிரிழந்த நபர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நிலையில துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது கரூர் அரசு மருத்துவமனையில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவருடைய நபர்களின் உடலுக்கு தற்பொழுது அஞ்சலி செலுத்தி வருகிறார்.